அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் சிசிடிவி செக்யூரிட்டி கேமரா இன்ஸ்டாலேஷன் ட்ரைனிங் மற்றும் சிசிடிவி டிவைஸ் ரிப்பேரிங் சர்வீசஸ் ட்ரைனிங் அண்டு மெயின்டெனன்ஸ். இந்த வீடியோ டியூட்டோரியலில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில டபுள் ஷூட்டிங் டிப்ஸு தவிர ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம், அதாவது செக்யூரிட்டி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது ஏற்படுற பிரச்சனைகள் அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு சில விஷயங்கள் போர்டு லெவலில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா என்ன முதன்மையாக தேவைன்னா கேமரா. அதில் நிறைய டைப் ஆஃப் கேமராஸ்லாம் இருக்கும். தவிர ரெக்கார்டருக்கு டிவிஆர், அப்புறம் நெட்வொர்க்கு டிவிஆர், எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ஸ்டோரேஜுக்கு ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ நாங்கள் எடுக்கிற கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒன்லி இன்ஸ்டாலேஷன் மட்டும் சொல்லி தருவதில்லை. ஏன்னா இன்ஸ்டாலேஷன்னா இப்போ நிறைய பேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க, ஒயரிங் பண்ணுறாங்க, கேமரா வாலில் போய் மவுண்ட் பண்ணுறது. தவிர ரெக்கார்டரில் கேமராவை கனெக்ட் பண்ணுறது, ஒரு கேபிள் கோஆக்சியல் கேபிளில் கிரிம்பிங் பண்ணி கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நெட்வொர்க்கிங் கொடுத்துட்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம கவர் ஆகும். ப்ளஸ் இந்த கேபிள் கிரிம்பிங்கு, அப்புறம் பவர் கொடுக்குற லைன் கொடுக்குறது, வீடியோ சிக்னல் கொடுக்குறது, அப்புறம் ஹார்ட் டிஸ்க்லாம் கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறது, டிவியில் கனெக்ட் பண்ணுறது, மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், மொபைலில் எப்படி ரிமோட் பண்ணுறது, இதெல்லாம் பொதுவாக எல்லோரும் பண்ணிகிட்ருக்கு தான். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டிவிஆர்லேயோ அல்லது என்விஆர்லேயோ அல்லது கேமராவில் இது மாதிரி பவர் சப்ளைலலாம் ரிப்பேர் ஆனால் அதை சரி பண்ண முடியல, அதை நாங்கள் அந்த மாதிரி சமயத்தில் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இதை சரி பண்ண முடியுமா, இதுக்காக ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் இந்த கோர்ஸில் ஸ்பெஷலாக இன்ஸ்டாலேஷன் மட்டும் சொல்லித்தராமல் நாங்கள் இந்த சிசிடிவி ரிலேட்டடாக என்னென்ன டிவைசஸ் இருக்கோ, மெயினாக டிவிஆர் அண்டு என்விஆர், தவிர பிடிஎஸ் செட் கேமரா, ஐபி கேமரா, புல்லட் கேமரா, டோம் கேமரா, பவர் சப்ளை, ஹார்ட் டிஸ்க்லேருந்து எல்லாத்துக்குமே மெயின்டெனன்ஸு, ரிப்பேரிங் இதில் கற்றுக் கொடுத்துருக்கோம். இதில் இன்க்ளூடாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இன்ஸ்டாலேஷன் மட்டும் கவர் ஆகாது. நீங்கள் இன்ஸ்டாலேஷன் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஏன்னா ஃப்யூச்சரில் போயிட்டு ஒரு ரெக்கார்டர் பழுதாயிடும், ஒரு டிவிஆர் பழுதாயிடும், ஒரு கேமரா இது பழுதாயிடும், இந்த லென்ஸு வேலை செய்யாது, லைட்டிங் எரியாது. தவிர வேறு ஏதாவது கேபிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் கம்ப்ளைண்ட் வரும். யாராவது ஷேக் பண்ணிவிடுவாங்க அல்லது ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டாங்க கூட என்ன ஆகும், இந்த கேபிள் கட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேமராலாம் உள்ள நிறைய லென்ஸ்லாம் நீங்கள் மாற்ற முடியும். அதில் பார்த்திங்கன்னா கேமராவில் லென்ஸ் எல்லாம் மாற்றலாம். நீங்கள் லென்ஸு அண்ட் லைட்டு, கேமரா உள்ளே இருக்கிற இன்டர்கனெக்டிங் பார்த்திங்கன்னா ஒயரிங், இந்த ஒயரில் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் நீங்கள் மாற்ற முடியும். அதெல்லாம் இந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு கவர் ஆகும். இதை கேமரா ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி எப்படி ஒயரிங் செக் பண்ணுறது, வேல்யூ செக் பண்ணுறது, சிமாஸ் சென்சார் போர்டு அதை நல்லா இருக்கா, நல்ல கண்டிஷனில் இருக்கா, சப்ளைலாம் போகுதானே நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இது பிரித்து நம்ம பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஐபி கேமரா, இது நார்மல் இது பார்த்திங்கன்னா அனலாக் கேமரா, இது பிஎன்சி இன்டர்ஃபேஸில் வருது. இது ஸ்டாண்டர்டாக எல்லோரும் வீடுகள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த கேமரா பிஎன்சி டைப் கேமரா. இதில் பிஎன்சி இது கனெக்டரு, இது பார்த்திங்கன்னா மேல் கனெக்டரு, இது பவர் கனெக்டர். இது கேமராவுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எஸ்எம்பிஎஸ். இப்போ எஸ்எம்பிஎஸ்லேயும் ரிப்பேர் ஆகும். எஸ்எம்பிஎஸ் பார்த்திங்கன்னா இது 4 சேனல் போட்டுக்கலாம். 4 கேமரா போட்டிங்கன்னா 4 சேனல் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் பார்த்து போடணும். இதெல்லாம் இன்ஸ்டாலேஷனில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க எப்படி ஒயரிங் பண்ணுறதுலாம். இப்போ இது ரிப்பேர் ஆச்சுன்னா தூக்கி போடுறோமா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க நிறைய பேர். என்ன சார் இதுவும் ரிப்பேர் ஆகிட்டு சார், சரி பண்ண முடியல, தெரியல, எலக்ட்ரானிக்ஸ் தெரியாது, சால்டிங்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் உள்ளே பிரிச்சுட்டு இதில் இருக்கிற போர்டெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இது பார்த்திங்கன்னா 4 சேனல் இருக்குது, மினிமம் 4 சேனலு, 8 சேனலு, அப்புறம் 16 சேனல் வரையும் இது இருக்கும். அது சரியா, இதெல்லாம் டெஸ்டிங்லாம் அடுத்து உங்களுக்கு இந்த கிளாஸில் வரும். தவிர பார்த்திங்கன்னா ஒரு ஐபி கேமரா, இது ஐபி புல்லட், இதெல்லாம் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, இதில் இந்த கேபிள்ஸ், நெட்வொர்க்கிங், ஈத்தர்நெட் போர்ட் இதில் டேமேஜ் ஆகும் சம்டைம். இதை மாற்றலாம், நம்ம இன்டர்ஃபேஸ் மாற்ற முடியும்.
தவிர பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது வந்து உங்களுக்கு லைட்டிங்லாம் இருக்கும், லென்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். மைக்கு இன்பில்ட் மைக் இருக்கும், இதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஸ் கேமரா. இதில் வந்து பிடிஎஸ் கேமரா பொறுத்தவரை நிறைய மாடல்ஸ் இருக்குது. மினி பிடிஎஸ் செட்டு, மீடியம் சைஸ் பிடிஎஸ் செட்டு அண்ட் லார்ஜ் சைஸ் பிடிஎஸ் செட்டு. டிபெண்ட் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மாறும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸில் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து பிடிஎஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ரொட்டேட் கேமரா, பான் அண்டு டில்ட்டு அண்டு ரொட்டேட்ஸ், அது ஜூம். இந்த கேமரா பொறுத்தவரை இதில் வந்து உங்களுக்கு மோட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் ஸ்டெப்பர் மோட்டார் இருக்கும். மோட்டருக்கு சப்ளை போகலைன்னா கூட ஒர்க் ஆகாது, ஒயர் கட் ஆகிடும், சுற்றும்போது ஸ்டக் ஆகிடும், ஜாம் ஆகிடும் சொல்லுவாங்க. ஜாம் ஆகிடுச்சு, சுத்த ரொட்டேட் ஆகலாமா. ஏன்னா பிடிஎஸ் கேமராவில் விலை அதிகமாகுது, எக்ஸ்பென்ஸாக இருக்குது. ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதோ ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியல, மாற்ற சொல்லிட்டாங்க, யாரும் போய் சர்வீஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் கூறப்பட்டுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து பிரித்து உள்ள லென்ஸு மாற்றலாம். லென்ஸு போச்சுன்னா மாற்றலாம், பிளர் அடிக்கும், லைட் எரியல அப்படின்னா நைட்டில் வந்து தெரியாது. நைட்டு தெரியும், ஆனால் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் லைட்டிங், ஒயிட் லைட்லாம் உங்களுக்கு வந்து நம்ம மாற்ற முடியாது. தவிர வந்து மோட்ரு சுற்றலை அப்படின்னா கூட இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டு நம்ம பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிடிஎஸ் கேமரா, ஐபி கேமரா, டோம் அண்டு புல்லட்டு தவிர எஸ்எம்பிஎஸ் தவிர வந்து ஹார்ட் டிஸ்கில் இது சர்வேலன்ஸ் கேமரா, வெஸ்டர்ன் டிஜிட்டல். இதில் ஃபால்ட் இருக்குது அப்படின்னா டயக்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா எப்படி செக் பண்ணுறது அதுக்கும் சொல்லி தரப்படுங்க. ஜென்ரலாக சிம்பிள் மெயின்டெனன்ஸு, பிசிபிலாம் க்ளீன் பண்ணுறதுலாம் இதெல்லாம் இப்போ செக்கிங்லாம் வரும் உங்களுக்கு. வேறு அடுத்தது வந்து டிவிஆர், எக்யூவிஷன் டிவிஆர், தவா, என்விஆர். இப்போ டிவிஆரை பொறுத்தவரை முக்கியமான பார்ட்ஸ் இப்போ ரெக்கார்டர்ஸ். இந்த டிவிஆரோட உள்ளே இருக்கிற போர்டு, இது போர்டு வந்து சர்வீஸ் வந்து நம்ம பண்ண முடியும். அதுக்கான ட்ரபிள் ஷூட்டிங் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ தொடர்ச்சியாக வரும். உங்களுக்கு சில வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் கூட 2 பார்ட்ஸாக போடுவோம் நாங்கள். நீங்கள் பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம வந்து டிவிஆரில் என்னென்ன ஃபால்ட் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஃபீல்டில் உங்கள் ஃபீல்டில் இருக்க முடியும்னா இருக்கலாம். ஒரு சிலர் வந்து இருக்காங்க, சாதாரணமாக இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணிவிட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு நேரங்களில் அடிஷ்னலாக இந்த கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு, டிவிஆர் ரிப்பேர் ஆகுது, எஸ்எம்பிஎஸ் ரிப்பேர் ஆகுது, ஹார்ட் டிஸ்க் ரிப்பேர் ஆகுதுன்னா அதெல்லாம் சரி பண்ணணும். அதுதான் ஒரு முழுமையான டெக்னீஷியன்ஸ். ஓகே, ஒரு முழுமையான டெக்னீஷியனாக இருக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங்கில் நம்ம வந்து எல்லாமே இன்க்ளூடாக கவர் ஆகிடும். V2 செட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கிளியராக நீங்கள் போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக இந்த டிவிஆர் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஒரு கிளாஸ் போடுறேன். ஒரு சில கிளாஸஸ்லாம் நீங்கள் வந்து டைரெக்டாக அட்டன் பண்ணியாக தான் தெரியும். ஜென்ரலாக என்னென்ன செக் பண்ணணுங்கிறத நான் அந்த வீடியோ கிளாஸில் போடுறேன். இப்போ வந்து இந்த டுட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிசிடிவி செக்யூரிட்டி சிஸ்டம் ரிப்பேரிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ் ட்ரைனிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஆர், இது வந்து எக்யூவிஷன் டிவிஆர், டர்போ 4 சேனல் டிவிஆர். இது இப்போ பொதுவாக வந்து டிவிஆரில் ஏற்படுற ஃபால்ட்டுகள் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு டிவைஸ்னால் இப்போ முன்னாடி சொன்னாலே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது பார்ட் 1, இது பார்ட் 2. கேமரா ஒர்க் ஆகலை, பிளர் அடிக்குது, வீடியோ வரல, அப்புறம் ஹார்ட் டிஸ்க் டிடெக்ட் ஆகலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கேமரா ரொட்டேட் ஆக மாட்டேது, எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளையில் போர் வரல, டூல் அவுட் வரல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கல் செஷன்னா உங்களுக்கு வரும். இந்த ப்ராக்டிக்கல் செஷன் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 3 days ஃபுல் ப்ராக்டிக்கல் கிளாஸ் அது மாதிரி வரும். மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:30 ஸ்டார்ட் ஆகும், ஈவினிங் வந்து 7:30 வரையும் இருக்கும். ஒரு நாளைக்கு 10 hours, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 full days அது ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப் இது மாதிரி வரும். வெளியூரில் உள்ளவங்க இந்த ப்ராக்டிக்கல் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் கலந்துக்கலாம். ரொம்ப வெளியூரில் இருக்கவங்களுக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வித்து ஃபுட்டோடு இருக்கும். இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே நிறைய ஹாஸ்டல் இருக்குது.
நீங்கள் வந்து ஷேரிங் பண்ணி இது மாதிரி வந்து ஸ்டே பண்ணி கற்றுக்கலாம். ஸோ முடிச்சோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவோம் நாங்கள். வெளியூரில் உள்ளவங்க தவிர லோக்கலில் உள்ளவங்க எல்லாம் ரெகுலராக வர முடியும்னா ரெகுலராக வரலாம். ரெகுலராக வந்து டெய்லி வந்து 2.5 மணி நேரம் இது மாதிரி வந்து ஒரு 15 நாள் எடுத்துக்கணும். நீங்கள் 15 நாள் உங்களுக்கு போதுமானது. ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் படித்தா கூட உங்களுக்கு 3 வீக்ஸ் 15 நாள், ஒரு மாதத்தில் 15 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ஹவர்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, இது வந்து ரெகுலராக உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லோக்கலில் உள்ளவங்க மட்டும் ரெகுலராக வரலாம். இல்லை சார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் பண்ண முடியாது, ரெகுலராக வர முடியாது அப்படின்னா கூட நீங்கள் ஃபுல் ட்ராக் கிளாஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கீழே இருக்கிற இந்த வீடியோவில் கொடுக்குற அந்த மொபைல் நம்பரில் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கிளாஸில் போகலாம். இப்போ வந்து டிவிஆரில் என்ன ஃபால்ட் வரும் பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து டிவிஆரை பொறுத்தவரை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசிபி போர்டு இருக்குது. இது வந்து இது மதர் போர்டு சொல்லலாம், அல்லது லாஜிக் போர்டு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபால்ட்டு வரும்னு சொல்லிடுற பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவிஆர் வந்து ஒன்று வந்து ஹேங் ஆகுதுமாங்க. ரெண்டாவது வந்து ரீபூட் ஆகுது, ஹேங்கிங் அல்லது ரீபூட்டிங். தவிர ஆன் பண்ண பிறகு ஆட்டோ ஷட் டவுன் ஆன் பண்ண பிறகு லோகோ வந்துடும். இக்விஷன், தவா, சிபி ப்ளஸ் இந்த மாதிரி லோகோ வந்துடும். இந்த லோகோ வந்துட்டு டக்குன்னு டிவிஆர் ஷட் டவுன் ஆகிடும். இது ஒரு டைப். இன்னும் சில மாடலை பார்த்தீங்கன்னா லோகோ வந்து இக்விஷன் அப்படி வந்து நிற்கும், அந்த மாதிரி டைப் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இதெல்லாம் வந்து பிசிபி ஃபால்ட்டா இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிசிபியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. தவிர வந்து ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் லெவலே வரும், இது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு டிவிஆரில் என்னென்ன பார்ட்ஸஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிவிஆரை மேல் கேபினட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் உள்ள ஒரு போர்டு தான் இருக்கும், இவ்வளோ தான் ஒரு போர்டு. இது வந்து ஹார்ட் டிஸ்கோட இன்டர்ஃபேஸ். இது வந்து ஹார்ட் டிஸ்கோட பவர் இன்டர்ஃபேஸ். ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அது இன்டர்ஃபேஸ். இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சட்டா, இது வந்து இப்போ சிக்னல் டேட்டா, இது பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க இன்டர்ஃபேஸ். அப்புறம் வேறு என்ன இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் பிஎன்சி கனெக்டர், இது வந்து ஃபீமேல் கனெக்டரு, கேமராவில் வந்து மேல் இருக்கும். ஸோ இந்த கனெக்டர் பொறுத்தவரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஎன்சி 4 சேனல் கனெக்டரு. இது HDMI, இது அவுட்புட்டுது, இது மானிட்டருக்கு போடுறது. இது வந்து VGA அவுட்புட் மானிட்டர் போடுறது. இது வந்து ஆடியோ அவுட்புட்டுது. ஒன்று ஆடியோ இன்புட் ஒன்று, ஒரு ஆடியோ அவுட்புட் ஒன்று. இது வந்து ஈத்தர்நெட் கனெக்ஷன், நெட்டு கனெக்ஷன் இருக்குது. டிவிஆருக்கு நெட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஈத்தர்நெட் போட்டுது. 2 USB கொடுத்துருப்பாங்க. அது பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி டேட்டாஸ் பேக்கப் எடுக்கலாம். அப்படின்னா மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இது DC 12 வோல்ட் பவர் சப்ளை, 3 ஆம்ப்ஸ் வரும். ஒரு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ வந்து இந்த சிம்பிள் போட்டுருப்பாங்க, எர்த்து கனெக்ஷன். டிவிஆருக்கு சரியான எர்த்து கிடைக்கலன்னா கூட டிஸ்பிளேயில் வந்து லைன்ஸஸ் வரும். லைன்ஸு, ஷேக்கிங்கு, ஷேடோவு, பேர்ப்ஸ் மாதிரி வரும். அது டிஸ்பிளே ஷேக் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் டிவிஆரில் ஃபால்ட்டு, டிஸ்பிளேல ஃபால்ட்டுன்னு அங்கே போய் செக் பண்ணிட்டு இருப்பாங்க, ரிசல்ட் கிடைக்காது. இது வந்து இந்த ஸ்க்ரூ எது கொடுத்துருக்காங்கன்னா தனியாக வந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம வந்து எர்த்து லைனில் கொடுக்கணும். அதாவது நம்ம எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டுக்கிற சுவிட்ச் போர்டு சாக்கெட்டில் 3 பின்லாம் ஒரு பார்த்துருக்கேன், நியூட்ரல் பேஸுன்னு. அதில் வந்து நியூட்ரல் பேஸை டம்மி பண்ணிவிட்டு ஒரு எர்த்து லைனில் மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 3 பின் மேல் பண்ணி கொடுத்துக்கலாம் அதில். ஓகே, நிறைய பேர் இது பண்ணணும். ஏன்னா இது பண்ணலன்னா சில இடங்களில் வந்து டிவிஆரில் வந்து ரேடியேஷன் இருக்கும். இந்த ரேடியேஷனில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த கிரவுண்ட் சிக்னல் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ளே பார்த்துக்கிறோம் பிசிபி பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்டில் 2 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம், 2 பகுதியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பவர் சர்க்யூட்ஸு, அதாவது ரெகுலேட்டர் அல்லது கன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். செகண்ட் ஒன்று லாஜிக்கல் சர்க்யூட்ஸு. பவர் சர்க்யூட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பவர் இன்புட் வருது இல்லையா, வர இடத்துல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில இதெல்லாம் வந்து கெப்பாசிட்டர்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குல்ல, சின்ன சின்ன காயில், இதில் வந்து ரெகுலேட்டர் ஐசிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பின்னு 6 பின்னில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெகுலேட்டர் அல்லது கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பவர் சர்க்யூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 12 வோல்ட் உள்ளே ரிசீவ் ஆனோன்னே அதெல்லாம் வந்து ரெகுலேட்டர் மூலமாக படிப்படியாக ஸ்டெப் டவுன் ஆகும். அதாவது என்னென்னா 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு ஃபஸ்ட்டு, அப்புறம் 3 வோல்டேஜ்,
அப்புறம் 1.5, அப்புறம் 1.2. அதாவது ஃபஸ்ட்டு 12 வோல்ட் இவ்வளோ கொடுக்குறோம். இந்த பவர் சைக்கிள் என்ன ஆகும்னா ரெகுலேட்டரு அந்த கன்வெர்ட்டர்லாம் இருக்கும். இதில் என்ன பண்ணோம்னா ஸோ வந்து அந்த 12 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். அப்புறம் 5 வோல்ட்டு 3 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் 3 வோல்ட்டு 1.5 கன்வெர்ட் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் 5 வோல்ட்டு வந்து ஒரு 1.2 கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து சர்க்யூட் தான். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து சர்க்யூட்ஸு. இந்த ப்ராசஸர் இது வந்து ப்ராசஸர். இது வீடியோ கோடக் அப்படி சொல்லுவாங்க. அதாவது வீடியோ கோடக். அதாவது இதோட இப்போ மெயின் என்னென்னா டிஜிட்டல் ப்ராசஸிங். டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்ட் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம இங்கே வர சிக்னல் வந்து அனலாக் காம்போசிட் வீடியோ சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமரா வழியாக கேமராவிலேருந்து ஒரு கோஆக்சியல் கேபிள் வழியாக இதுக்கு வரும். நம்ம இதில் பிஎன்சி கனெக்டர் கொடுத்துருப்போம். பிஎன்சி கனெக்டர் மூலமாக இதில் நம்ம கிரிப்பி பண்ணி ஒயர் மூலமாக கொடுத்து பண்ணுவோம். ஒயர் லென்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து போடணும் உங்களுக்கு கைடெலாம் கொடுப்போம் நாங்கள். இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 மீட்டர் வரை எடுக்கிறோன்னா இப்போ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸில் 4 கரண்ட் இருக்கும். இதில் 4 கரண்ட் இதில் வந்து இன்டர்ஃபேஸில் 4 கரண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சிப்பு இருக்கும். இந்த சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாயிண்ட்டு. இது வந்து ரிசீவர். அந்த காம்போசிட் வீடியோ சிக்னல் இந்த டிரான்ஸ்மிட் வீடியோ இன்டர்ஃபேஸ் அல்லது டிரான்ஸ்மிட் வீடியோ அந்த சிக்னலை முதல்ல ரிசீவ் பண்ணி சிக்னலில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸருக்கு அனுப்புறது தான் இந்த ஐசியோட வேலை. ஓகே. ஸோ இது வந்து இந்த ஐசி பொறுத்தவரை ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ராசஸரோட வேலை என்னென்னா நம்ம கேமரா வந்து கனெக்ட் பண்ண பிறகு கேமராவோட அவுட்புட் நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்பிளேயில் பார்க்குறோம். டிஸ்பிளேங்கிறது நம்ம 2 இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வந்து HDMI, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா VGA. இப்போ எல்லாருமே HDMI யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் VGAவும் ஒரு சில மானிட்டரில் நான் எங்கிட்ட பழைய மானிட்டர் இருக்குன்னா அது சில பழைய மானிட்டரில் HDMI இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து VGA பார்த்துக்கலாம். அதனால் 2மே இப்போ இருக்குது. டிவிஆரில் 2மே கொடுத்துருக்காங்க. இந்த VGAங்கிறது சரி, இந்த HDMI 2மே அவுட்புட்டு. இது வந்து மானிட்டர் போகுது. உங்கள்கிட்ட டிவி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ வந்து நம்ம இதில் வர அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரில் பார்க்குறோம். அந்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு அவுட்புட் வந்து HDMI சிக்னல்ஸ் அண்ட் VGA சிக்னல் 2மே போகும்போது இது வந்து மானிட்டர் அவுட்புட்டை பார்க்குறோம். சரி, நம்ம வந்து கேமராலேருந்து வர அந்த வியூவிங்கை ரெக்கார்டு பண்ணுறோம்ல, ரெக்கார்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணுவோம். டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிடும். டிஜிட்டல் ஸ்டோரேஜ்னால் என்னென்னா நம்ம சர்வேலன்ஸ் ஹார்ட் டிஸ்கில் போய்ட்டு ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸர் வேலை. வர வீடியோ சிக்னலை அனலாக் சிக்னல் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா ஸ்டோரேஜ் மட்டும் எடுக்காது, ரெக்கார்டிங்லாம் ஆகாது இல்லையா, ஏன்னா ரெக்கார்டு மெயின் தானே. அப்போ வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்லேருந்து வர அந்த கேமராலேருந்து வர அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறது. அதான் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் எப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோரேஜ் ரெக்கார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GB MBயில் இது மாதிரி காட்டும் சைஸ். ஒவ்வொரு கேமரா எவ்வளோ ரெக்கார்ட் இருக்குது, எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ MB இருக்குது, இவ்வளோ 100 MB 200 MB இந்த மாதிரி சைஸ் காட்டுதில்ல, அதெல்லாம் வந்து டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு இன்டர்ஃபேஸ் இது. ஸோ வந்து இது ப்ராசஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி சிப் இருக்கும். அந்த மெமரி வந்து ஃப்ளாஷ் ரோம் சிப்பு. இந்த சிப்பு வந்து ஒரு 8 பின் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 பின்னு ஃப்ளாஷ் ரோம் சிப்பு. இதில் என்ன இருக்குன்னா இந்த டிவிஆரோட மெனு செட்டிங்லாம் இருக்குது இல்லையா, ரெக்கார்டிங் செட்டிங், மெனு செட்டிங்கு, நெட்வொர்க் செட்டிங்கு, டிவிஆர் ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதெல்லாம் இதில் இருக்கும். இதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 16 MB வரையும் சைஸ் வரும். 16 சிலதில் வந்து 32 MB வரையும் சைஸ் இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா இதில் நம்பர்லாம் சீரியல் நம்பரு, இதோட சைஸு கெப்பாசிட்டிலாம் இதில் பிரிண்ட்டாக இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் மைக்ரோசாஃப்ட்லாம் பார்க்கணும். நீங்கள் ட்ரைனிங்கில் தான் பார்க்க முடியும். நீங்கள் அதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து மொபைல் ரிப்பேரிங் கொடுக்குறோம், LED டிவி, ஸ்மார்ட் டிவி ட்ரைனிங், லேப்டாப் ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம். இந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வர போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக போயிட்டே இருக்குது. சர்ஃபேஸ் மவுண்ட்டு காம்போனண்ட்டு SMTன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இதெல்லாம் வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் மூலமாக தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்ட் நம்பரு, இதோட கெப்பாசிட்டிலாம் தெரிஞ்சிடும். ஏன்னா இதுலேயும் வந்து ரிப்பேர் ஆகும் சார். என்ன பிரச்சனைனா இது மாதிரி ஹேங் ஆகுது, ரீபூட் ஆகுதுன்னா இந்த ஃபர்ம்வேர் ப்ராப்ளமும் இதில் ஃபர்ம்வேர்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸும் இருக்கும். இந்த OS இதில் வந்து ஃபர்ம்வேர் ப்ராப்ளம் ஆனாலும் ரீபூட் ஆகிறது, லோகோ ஹேங் ஆகிறது, ஸ்டக் ஆகிறது, டிவைர் ஆன் பண்ணால் ஹிக்கி விஷன் இது மாதிரி லோகோலேயே நிற்கும்.
அந்த மாதிரிலாம் இதில் வந்து ஃபர்ம்வேர் எப்படி பண்ணலாம். அதுக்கு வந்து சில கிட்டுகளாக இருக்குது. இப்போ ப்ரோக்ராமருக்கு வச்சு நம்ம பண்ணணும். சிப்பை கழட்டி பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மெனு செட்டிங்லாம் இருக்கும். இது வந்து ரேம். ரேம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கேமரா இன்டர்ஃபேஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் வர சிக்னல் அனலாக டிஜிட்டலில் மாற்றினா ஸ்டோர் ஆன பிறகு அது ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அவுட்புட்டை வந்து உங்களுக்கு மானிட்டருக்கு சென்ட் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ் வேலை. அந்த டெம்பரவரியாக அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். ரேமுக்கு இது டெம்பரவரி, ரோமுக்கு வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். இது ரோம் வந்து பர்மனெண்ட்டு. நீங்கள் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி. ஓகே. ஸோ இந்த ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பால் டைப் ஷிப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து ரோமு, அப்புறம் வந்து ரேமு, இந்த ப்ராசஸர் வந்து பொதுவாக ஹீட் ஆகும். அதனால் மேலே வந்து ஒரு ஹீட் சிங் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிவிஆரை பொறுத்தவரை 24/7 ஆன்லேயே இருக்கணும். நம்ம இப்போ லேப்டாப் மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி ஆஃப் பண்ண மாட்டோம், டிவி மாதிரி ஆஃப் பண்ண மாட்டோம். எப்போயுமே 24/7 ஆனில் இருக்கிறதுனால இது லைட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து இயல்பு தான். ஹீட்டிங் இருக்கணும். ஒரு ஹீட்டு வந்து ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீபூட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது அடி வாங்கிச்சுன்னா ரொம்ப ஹீட் ஆகுது, ஓவர் ஹீட் ஆகுது, அடிக்கடி ஹேங் ஆகுது, அடிக்கடி வந்து ரீபூட் ஆகுது, எல்லாமே சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இது ஹீட் ஆகுதுன்னா இதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். ஒரு 6லேருந்து ஒரு 7 இது வரையும் இருக்கலாம். ஒரு சில நல்ல பிராண்டெல்லாம் பார்த்தா இருக்கும். ஏன்னா 24/7 ஆனில் இருக்குது இல்லையா. இப்போ டிவிலாம் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் இல்லையா, ப்ரோக்ராம் பார்த்து ஆஃப் பண்ணிடுறோம். லேப்டாப்பும் சரி, கம்ப்யூட்டரும் சரி. ஆனால் டிவிஆர் வந்து ஃபுல் டைம் ஆனில் இருக்கும். அதனால் வந்து இது ப்ராசஸர் மட்டும் டேமேஜ் ஆனால் ஓவர் ஹீட் ஆச்சு, அஃபெக்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஆகிடும், பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி செகண்ட் டைமத்தில் நம்ம வந்து டிவிஆரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஏன்னா எப்போ இருந்தாலும் எந்த ஒரு டிவைஸுக்கும் ஒரு பீரியட் இருக்கும், லைஃப் பீரியட் இருக்கும், எக்ஸ்பைரி. ஒரு 6லேருந்து 7 வரையும் 7 இயர்ஸ் வரையும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அது பெர்ஃபார்மன்ஸ் போயிடும். இது வந்து ப்ராசஸர், ரோம், ரேம் தவிர இந்த பக்கம் நான் சொன்னேன் இது வந்து ரிசீவர்னு சொன்னேன். அப்புறம் இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரெகுலேட்டர்லாம் சொன்னேன், கன்வெர்ட்ரு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குன்னா இது வந்து ஆடிபிள் அலாரம் பஸ்ஸர். இது வந்து டே டைம் ஆர்டிசி பேட்ரி. இதுக்குன்னு சில நம்பர் எல்லாம் இருக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. பிசியில் போடுறது, லேப்டாப்பில் போடுறதுல ஒரு டைப் இருக்கும், இது ஒரு டைப்பான ஒரு பேட்ரி இது. அப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து ஆர்டிசி கிளாக்கு.